மகாவதார் நரசிம்மா. இந்த படத்தோட கதை என்னன்னா, அசுரர்களான ஹிரண்யகசிபு, இரண்யாக்ஷன் இந்த சகோதரர்கள் 2 பேரும் விஷ்ணுவை வழிபடுறவங்களை அடித்து உதைச்சி துன்புறுத்துறாங்க. நேரில் வராத ஒருத்தரை கடவுள்னு சொல்கிறதா அந்த விஷ்ணுவை கண்டுபிடிச்சி அழிப்பேன்னு சபதம் எடுக்கிறாரு ஹிரண்யாக்ஷன். அதன்படி பூமாதேவியை சிறைப்பிடிச்சு கடலுக்குள்ளே ஒளிச்சு வைக்கிறாரு. இந்த நிலையில் வராக அவதாரம் எடுக்கிற விஷ்ணு ஹிரண்யாக்ஷனை வதம் செய்கிறாரு. தம்பியை பறி கொடுத்த ஹிரண்யகசிபு பிரம்மனை நோக்கி கடுமையான தவம் இருந்து யாராலையும் அழிக்க முடியாத மரணமில்லாத வரத்தை பெற்றுறாரு. இந்த நிலையில் அவருக்கு பிறக்கக்கூடிய மகனான பிரகலாதன் விஷ்ணு மேலே அளவு கடந்த பக்தி வச்சிருக்கான். அசுர குலத்தை சேர்ந்த சிறுவன் பிரகலாதன் விஷ்ணுவை நேரில் பார்த்தாரா? ஹிரண்யகசிபுவோட கொடுங்கோல் ஆட்சிக்கு முடிவு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதான் இந்த படத்தோட மீதி கதை. பக்த பிரகலாத புராண கதையை தான் இந்தியில் அனிமேஷன் வடிவில் எடுத்திருக்காங்க. அஸ்வின் குமார் இயக்கி இருக்கிற இந்த படம் டெக்னிக்கலாக அருமையாக இருக்குது. அனிமேஷன் காட்சிகள் கண்களுக்கு விருந்தளிச்சிருக்கு. இந்தி படமாக இருந்தாலும் தமிழ், தெலுங்குன்னு தென்னிந்திய மொழிகள்லையும் டப் செஞ்சு 2D அண்ட் 3Dயில் வெளியிட்டிருக்காங்க. தமிழ் வசனங்கள் எல்லாமே ரொம்பவே சிறப்பாக இருக்குது. பாடல்களும் கூட ஒரு தமிழ் படம் பார்க்குற உணர்வை கொடுக்குற வகையில் சிறப்பாக பண்ணியிருக்காங்க. சாம் சிஎஸோட பின்னணி இசை படத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிருக்கு. கிளைமேக்ஸ் பின்னணி இசைலாம் மிரட்டலாக இருக்குது. ஏற்கனவே தெரிஞ்ச கதைக்களமாக இருந்தாலும் கூட இப்போ இருக்கிற டெக்னாலஜியை வச்சு ஒரு நல்ல படத்தை கொடுத்துருக்காங்க. பிரகலாதனை கொள்ளை எடுக்கிற முயற்சிகளும் அவர் தப்பிக்கிற காட்சிகளும் சிறப்பாக வந்திருக்கு. கிளைமேக்ஸ் காட்சியில் நரசிம்ம அவதாரத்தில் ருத்ர தாண்டவம் ஆடுற விஷ்ணுவோட காட்சிகள் நிச்சயமாக கூஸ்பம்ஸ் வரவழைக்கும். மொத்தத்தில் குழந்தைகளோட போய் ஜாலியாக பார்த்துட்டு வரலாம்.